உங்கள் கைனகாலஜிஸ்ட் ஹெச்எஸ்ஜி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெச்எஸ்ஜி அப்படிங்கிறது ஹிஸ்டோசால்ஃபிங்கோகிராம், இதை தான் ஹெச்எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஹிஸ்ட்ரோ அப்படின்னா யூட்ரஸ், சால்ஃபிங்கோ அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப் அதாவது கருக்குழாய், கிராஃபி அப்படின்னா அதை வந்து படம் எடுத்து பார்க்கறது. இதை தான் வந்து ஹெச்எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் ஜானனி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூட்ரஸில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே 2 டியூப் இருக்குங்க. அதுக்கு பேர் தான் ஃபெலோப்பியன் டியூப் ஆர் கருக்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ஃபெலோப்பியன் டியூபுக்கு வந்து 4 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இந்த டியூப் வந்து மெச்சோர்டு எக்கை வந்து ஓவரியிலிருந்து யூட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. நம்பர் 2, இந்த டியூப் வந்து ஹெல்ப்ஸ் த ஸ்பெர்ம் டு ட்ராவல் டுவர்ட்ஸ் த ஓவரி. நம்பர் 3, இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல ஸ்பெர்ம் அதாவது விந்தணுக்கள் அண்ட் ஃபர்டிலைஸ்ட் எக் அதாவது கரு உருவாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 4, இந்த உருவான கரு வந்து யூட்ரஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த ஃபெலோப்பியன் டியூப் எப்பப்பெல்லாம் டேமேஜ் ஆகும் அப்படின்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எனி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்திருந்தா அந்த மாதிரி டைமில் ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்கும். இல்லைனா எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு ப்ரீவியஸ் எக்டோபிக் ப்ரெக்னென்சி இந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஃபெலோப்பியன் டியூப் டேமேஜ் ஆகும் ஆர் பிளாக்கேஜ் ஆகும். இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 30% ஆஃப் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணங்க. ஸோ அதனால தான் வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட் நீங்கள் இன்ஃபர்டிலிட்டின்னு போனால் இந்த டியூப் டெஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த டியூப் டெஸ்ட் வந்து ஹெச்எஸ்ஜி மூலமாக மட்டும்தான் டயக்னோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன்னா நம்ம அல்ட்ராசவுண்ட் மூலியமாக பண்ணும்போது நம்ம கர்ப்பப்பை வாய், ஓவரி இதெல்லாம் தான் பார்க்க முடியும். அந்த டியூப் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கனால அது அல்ட்ராசவுண்டில் தெரியாது. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 10 முடியை சேர்த்துனா என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் தாங்க அந்த டியூப்மே இருக்கும். ஸோ அவ்வளோ சின்னதாக இருக்கிறது வந்து நம்மளால் அல்ட்ராசவுண்டில் பார்க்கவே முடியாது. இது ரொம்ப பிளாக்கேஜ் பெருசாகி ரொம்ப கட்டி அந்த இடத்துல பெருசாக இருந்தால் மட்டுமே அல்ட்ராசவுண்டில் தெரியுமோ ஒழிஞ்சு சின்ன ஒரு பிளாக்கேஜ் இருந்தால் இதை வந்து அல்ட்ராசவுண்டில் பிக்கப் பண்ண முடியாது. அதனால தான் வந்துட்டு இந்த ஃபெலோப்பியன் டியூப் டெஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வென் இஸ் த டியூப் டெஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்ஃபர்டிலிட்டி கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கப்பிள் கைனகாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணுறாங்க. இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது 1 இயர் கழிச்சுமே வந்து ஒரு கப்பிள்னால கன்சீவ் ஆக முடியல அப்படிங்கிறது தான் இன்ஃபர்டிலிட்டி. அப்போ இன்ஃபர்டிலிட்டின்னு போனாவே எல்லா கைனகாலஜிஸ்ட்டுமே இந்த டெஸ்ட் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அண்ட் அல்ட்ராசவுண்ட் ஒரு விமெனுக்கு பண்ணுவாங்க அண்ட் ஸ்பெர்ம் அனாலிசிஸ் உங்கள் பார்ட்னருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஃப் நீடட்னா தான் ஹெச்எஸ்ஜி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் த ரைட் டைம் டு டூ த டெஸ்ட்? இந்த டெஸ்ட் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள்லேயே பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட 5th டே ஆஃப் பீரியட்லேருந்து 10th டே ஆஃப் பீரியட்குள்ளே பண்ணிடுவாங்க. இந்த டைமில் தான் யூஸ்வலாகவே பண்ணுவாங்க. ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த டியூப் டெஸ்ட்? ஃபஸ்ட்டு வந்து அந்த விமென் கைனகாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணும்போது உங்களோட கிளியரான ஹிஸ்ட்ரியை சொல்லணுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கைனகாலஜிஸ்ட்டை தெளிவாக சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இனி அலர்ஜிஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை ப்ளீடிங் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை சொல்லுங்கள். ஹவு இஸ் ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் பர்ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் அப்படிங்கிறது உங்கள் யூட்ரஸ் வழியாக ஒரு ரேடியோபேக் டையை இன்சர்ட் பண்ணி இந்த டை வந்து யூட்ரஸ் இந்த டியூப் அது வழியாக போய் வெளியில் வரும். இப்படி தான் வந்து இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ரேடியாலஜிஸ்ட் 2 பேருமே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட்டை பற்றி உங்கள் கைனகாலஜிஸ்ட் ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லூப்ரிகேட்டிங் ஸ்பெக்குலம் அதை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இன்சர்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட்டு தெரிகிறது வந்து சர்விக்ஸ், அதுதான் வந்து கர்ப்பப்பையோட வாய். அது வழியாக ஒரு கேனலாவை இன்சர்ட் பண்ணி அதில் வந்து ஒரு ரேடியோபேக் டையை இன்சர்ட் பண்ணுவாங்க அண்ட் ஒரு செவரல் எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்ப்பாங்க அண்ட் த ப்ரொசீஜர் இஸ் ஓவர். ஆஃப்டர் த ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கைனகாலஜிஸ்ட் பெயின் கில்லர், ஆன்டிபயோட்டிக்ஸ் இது எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சேம் டேவே நீங்கள் வீட்டுக்கும் போயிடலாங்க. ஸ்டே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் நிறையா பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெச்எஸ்டி டெஸ்ட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அதனால தான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ரொசீஜர் வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட் பெயின் கில்லர் கொடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு பெயின் மினிமலாக தான் இருக்கும். ஒரு மைல்டு அன்கம்ஃபர்டபுள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்னால எனி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா?
அப்படின்னு கேட்டிங்கன்னா மைல்ட் நாசியா, வாமிட்டிங், ப்ளீடிங் இந்த மாதிரி இருக்கலாம். அண்ட் அந்த நம்ம டை இன்சர்ட் பண்ணுறதுனால அதனால சில பேத்துக்கு அலர்ஜி வரலாம். இதுக்காக பயந்துக்க வேண்டாம். இதுக்கு வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட்டே இதை வந்து ஹேண்டில் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. அப்போ ஆஃப்டர் த டெஸ்ட்டே வந்து நாங்கள் எப்போ ப்ரெக்னென்சி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது டவுட் நிறைய பேத்துக்கு இருக்குது. ஆஃப்டர் த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்லேயே வந்து நீங்கள் ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணலாம். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து 5th to 10th டேலே இந்த ஹெச்எஸ்ஜி டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஓவுலேஷன் வந்து அப்ராக்சிமேட்லி நான் 28 டேஸ் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 12th டே டு 16th டே அப்ராக்சிமேட்லி அந்த டைமில் தான் வந்து ஓவுலேஷன் நடக்கும். ஸோ நம்ம 10th டேக்குள்ளாரையே வந்து நம்ம ஹெச்எஸ்ஜி பண்ணுறதுனால ஓவுலேஷன் டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் போது ப்ரெக்னென்சி கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்எஸ்சி டெஸ்ட்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த டைய வந்து ஃபோர்ஸாக இன்சர்ட் பண்ணுறதுனால மினிமல் பிளாக்கேஜ் இருந்தால் கூட இது வந்து கிளியர் ஆயிரும். ஸோ அதனால இம்மீடியட்லி ஆஃப்டர் ஹெச்எஸ்சி டெஸ்ட்னால கூட நிறையா பேர் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இதில் எக்ஸ்ரே யூஸ் பண்ணியிருக்கீங்களே, இதனால வந்து பேபிக்கு எதுவும் ஹார்ம்ஃபுல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இதோட ரேடியேஷன் ரொம்ப மினிமலாக தான் யூஸ் பண்ணுறோம். இதனால ஒன்றும் ஆகாது. யூ கேன் பிளான் ஃபார் யுவர் ப்ரெக்னென்சி. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.